வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறாதவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த ஒரு வேவை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து மேல்முறையீடு செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதாவது நம் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,30,00,000 பேருக்கு வந்து இது வரைக்கும் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க இப்போதைக்கு லைனில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ். இவங்க இல்லாமல் கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியுமே கூட எலிஜிபிள் ஆகலை, கிடைக்கல அப்படிங்கிற அந்த கேட்டகரிஸில் இருக்காங்க. ஸோ இதில் நிறைய பேர் வந்து மேல்முறையீடும் செஞ்சுருக்காங்க. சில நபர்களுக்கு வந்து சில காரணங்களால் வந்து அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய்ங்கிறது கிடைக்காமல் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் வந்து பெண்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த சூழ்நிலையில இதே மாதிரி ரிஜெக்ட் ஆகியும் சரி, ஆல்ரெடி அப்ளை பண்ணி என்ன ரீசன்னு தெரியாமலும் சரி, நிறைய பேர் வந்து என்னன்னு தெரியாமலே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உதவிடக்கூடிய வகையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் இந்த எலெக்ஷனை மெயின்ல வச்சுட்டு ஒரு வே ஒன்று உருவாக்கி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஏன் எதனால எனக்கு இந்த 1000 ரூபாய் வரல அப்படிங்கிற கொஸ்டினை நீங்க கேட்கறதுக்கான ஒரு வே வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்து மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரீசப்மிட் கூட பண்ணிக்கலாம். அதாவது உங்க அப்ளிகேஷனை மறுபடியும் நீங்க உள்ள வந்து ரீசப்மிட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு நம்பர் சொல்றேன், நான் இங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், பிளஸ் வந்து இங்க விண்டோலையும் ஷோ பண்றேன். என்னன்னா 04425619208 இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எனக்கு ஏன் வந்து 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரல, என்ன ரீசன் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா வந்து அவங்க கிட்ட கேட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என்ன ரீசன்னால உங்களுக்கு தடைப்பட்டு போயிருக்கு, நிறைய காரணங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஐடி ஃபைல் சொல்லியிருந்தாங்க, நிலம் அதிகமாக வச்சிருக்கிறவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, அதாவது வருமான கோட்டுக்கு மேல் வந்து அமௌண்ட் இருக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரிஸில் எந்த காரணத்தினால உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வராமல் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக வந்து கேட்டுக்கொள்ள முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஆதார் கார்டு வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தே ஆகணும். நான் ஏன் இந்த ஒரு விஷயத்தை இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதே சேம் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கேட்ட ஒரு பர்சனுக்கு பெனிஃபிட்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அமௌண்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல போக, இவங்க எந்தெந்த பேங்க் கிட்டத்தட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் வச்சு மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தவங்க பேர்ல ஒரு 3-4 அக்கௌண்ட் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிருக்கலாம். ஸோ எந்த அக்கௌண்ட்ல ஆதார் சீடிங் வந்து ஃபைண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மளால வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம லாஸ்டா ஒரு அக்கௌண்ட் ஜஸ்ட் ஒரு ஆன்லைன்ல கூட ஒரு அக்கௌண்ட், இப்போ கோடக் மஹேந்திரான்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட். நான் கரெக்டா இப்போ உண்மையா இப்போ நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஷேர் பண்றேன். கோடக் மஹேந்திரா அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட் நம்ம ஆன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆதார் வந்து சீட் ஆயிருக்கு. பட் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா பர்டிகுலரா நம்ம கிட்ட பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் கூட கிடையாது. பாஸ்புக் இல்லாத அந்த ஒரு அக்கௌண்ட்ல இந்த ஒரு அமௌண்ட் ஆனது கிரெடிட் ஆயிருக்கு ஒரு நபருக்கு. ஸோ நமக்கு அங்க இந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல அவங்க கொடுத்த தகவலின்படி அவங்க எந்தெந்த பேங்க்லாம் இது மாதிரி ஆதார் சீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு அது மூலியமா கண்டுபிடிக்க போக தான் என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்களுக்கு இந்த ஒரு அக்கௌண்ட்ல அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுடைய ஆதார் வந்து சீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து கண்டுபிடிங்க. ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்ல சீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி நம்ம ஒரு இது வந்து போட்டிருக்கோம். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க உள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல உங்க ஏரியாவில் உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோட்டாட்சியர் அலுவலகம் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு கூட உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களே வந்து ஆன்லைன்ல செக் பண்ணியுமே வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு வேயுமே உங்களுக்கு வந்து ஏற்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லை, மேல்முறையீடு செஞ்சு தகுதி இருந்து, அதாவது உங்க வீட்டுக்கு விஓஸ் வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா போன 3ஆம் தேதியிலிருந்தே பாத்தீங்கன்னா போன 3ஆம் தேதி முந்தானத்திலிருந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய்ங்கிறது அமௌண்ட் வந்து செகண்ட் செட்டில்மெண்ட்ல போட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து நமக்கு 5000 போட்டது அது முன்னால போட்டாங்க, போன வாரத்தில் ஒரு தடவை போட்டாங்க இல்லையா, அது வந்து மூன்று மாதத்துக்கான முன்பணமும் 2000 ரூபாய் சிறப்பு நிதியும் வந்து போட்டிருந்தாங்க இல்லையா. அது தவிர்த்து மேல்முறையீடு பண்ணவங்க தகுதி இருந்து எலிஜிபிளா இருக்காங்க, விஓஸ் வந்து வீடு செக் பண்ணி அவங்க ஓகே ஆயிட்டாங்க அப்படிங்கறத அங்கேயே அவங்க சப்மிட் பண்ணி போர்ட்டல்ல வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேற்றைய தினம், இன்றைய தினம், முந்தானத்தைய தினம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 5000 வந்து அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிருக்கு.
ஸோ அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அதையுமே பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா வீடு தேடி வரத்துக்கு இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்க, உங்கள் கனவை சொல்லுங்கன்னு அவங்களுடைய திட்டத்தை குறித்து ஒரு வீடு தேடி வந்து உங்ககிட்ட வந்து போர்ட்டல் சம்மந்தமாக வந்து கேட்க வருவாங்க இல்லையா. அப்படி வரும்பொழுது அந்த போர்ட்டலில் நீங்கள் இந்த அவங்களுடைய தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம் பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகையால் நீங்கள் வந்து பின்தள்ளப்பட்டிருக்கீங்க, மேல்முறையீடு செஞ்சுமே அமௌண்ட் வராத ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்ககிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் தெரிவிங்க. ஓகேவா? உங்கள் கனவை தேடி உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய உங்க வீடு தேடி வரக்கூடிய அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிட்ட நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த போர்ட்டல்ல எனக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரவில்லை, எனக்கு தகுதி இருந்தும் கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா அவங்க போர்ட்டல்ல உடனே அப்ளை பண்ணி அங்கேயே என்ன பண்ணுவாங்கன்னா சப்மிட் பண்ணிட்டு அதுக்கான ஒரு அடையாள அட்டையுமே வந்து உங்ககிட்ட கையில வந்து கொடுப்பாங்க. அதாவது நீங்க இந்த போர்ட்டல்ல அப்ளை பண்ணி சப்மிட் கொடுத்துருக்கீங்கிறதுக்கான ஒரு அடையாள அட்டையும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து இந்த ஒரு ஸ்கீமுக்காக மட்டும் இல்லை, இந்த உங்கள் கனவை தேடியில எல்லா ஸ்கீமுமே நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? அதுல இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையுமே நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அது மாதிரி கொடுத்து பாருங்க. அது மாதிரி கொடுத்தவங்களுக்கும் மேல்முறையீடு நிறைய நபர்களுக்கு வந்து சப்மிட் ஆயிருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ் என்கிட்ட இருக்கு. அதனால இதையுமே ஃபாலோ பண்ணுங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பரையும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இதை மாதிரி கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த விட்டு போனது 5000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்றேன். மேல்முறையீடு பண்றதுக்கு அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, KMT வெப்சைட். அந்த வெப்சைட் வந்து இப்ப ரீசன்ட் டேஸ்ல அது வந்து ஒர்க் ஆகல. அது வந்து கண்டிப்பா ஆஃபீஸர் லாகினா மட்டும்தான் இருக்கு. பயனாளர் லாகின் வந்து இன்னும் ஒர்க் ஆகாம இருக்கு. அப்படி ஒர்க் ஆகிற பட்சத்தில் நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன், நீங்களே கூட சப்மிஷன் வந்து கொடுத்துக்கலாம். நன்றி.